ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து 100. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரமாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ரஷ்ய புரட்சியின் உலக அளவிய தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக. சுவாமி விவேகானந்த செயல்பாட்டால் சித்தாந்தத்தின் தாக்கம் என்ன? முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன? திருப்பூர் குமரின் வீரமரணம் பற்றி கூறுக. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள செய்தித்தாளின் பெயர்களை குறிப்பிடு. இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் பெயர்களை எழுதுக. காலநிலை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிட. வேளாண்மை வரையறு. தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டத்தின் பெயர்களை எழுதுக. ரொம்ப முக்கியம். அரசியல் அமைப்பு என்றால் என்ன? பஞ்சசீல கொள்கை ஏதேனும் 4 கூறு. ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதவும். அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும்? நீர் சேகரிப்புக்கான சில வழிமுறைகள் யாவை? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வேறுபடுத்துக பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, ராபி பயிர், காரிஃபயர். ஸோ அடுத்து பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? காந்திய இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்டமறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக எழுதவும். கங்கை ஆற்று வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுக. நெல் மற்றும் கோதுமை பயிரிடுவதற்கான சூழ்நிலைகளை விவரி. இது ஒரு முக்கியமான வினா. இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற நீதிமன்ற அதிகாரங்களை விவரி. அண்டை நாடுகளுடன் நட்புறவை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கையின் ஏதேனும் இரு கொள்கையினை எழுதுக. நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மேப் வந்து கொடுத்துருக்காங்க, டைம்லைன் கொடுத்துருக்காங்க. 8 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் காந்தியடிகள் தொடக்க கால சத்தியாகிரக நிகழ்வு, இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்க கால கோரிக்கை, சிவகங்கையின் துன்பகரமான வீழ்ச்சிக்கு காரணமாக ஆராய்ந்து விளைவுகளை எழுதுக. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.